இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலே தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Amen. Hebrews chapter 13 verse 8 Jesus Christ is the same yesterday, today and forever. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாறுகின்ற உலகில் மாறாத நம் இயேசர் இன்னும் ஜீவிக்கிறார். உலகத்தில் உள்ளவைகள், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டு வருகின்றது. நாம் காண்கின்ற மனிதர்கள், நாம் நம்பின மனிதர்கள் ஒவ்வொருவரும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நாளும் மாற்றத்தை கண்டு வருகின்றது. உலகத்திலே நடைபெறுகிற காரியங்களை நாம் பார்க்கின்ற போது எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் வேதம் நம்மை பார்த்து சொல்கிறது, எல்லாம் மாறினாலும் தேவனுடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவைகளாய் இருக்கின்றது. அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கின்றது. அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றது. இயேசுவினுடைய வார்த்தையை நம்புகின்ற போது, விசுவாசிக்கின்ற போது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாய் மாறுகின்றது. ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நமக்காய் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்த வார்த்தைகளும் மாறுவதில்லை. அவருடைய அன்பு மாறுவதில்லை. அவருடைய இரக்கங்கள் மாறுவதில்லை. அவருடைய கிருபைகள் மாறுவதில்லை. அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிற விதத்துல அவர் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமேன். காரணம், அவர் நம்முடைய பரம பிதாவாக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அவர்தான் தகப்பன், உங்களுக்கும் எனக்கும் அவர்தான் தாய். நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நமக்கு விருப்பமுள்ள, நமக்கு வேண்டியபடி, நாம் விரும்புகிறபடி செய்கிற ஒரு பரமபிதா மாறாத தேவனாய் இருக்கின்றார். எனவே இந்த நாளிலே உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் பெற்றோர்களையும் அவர் அற்புதமாய் வழிநடத்துவார். ஆமேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் இந்த உலகத்திலே வந்து ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுத்து ஒவ்வொருவரையும் ரட்சித்து ஒவ்வொருடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் தம்மேல் சுமந்து கொண்ட இயேசு கிறிஸ்து மாறாத தேவனாய் இருக்கின்றார். அவர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்கிறார், மகனே, மகளே, நீ எதை குறித்தும் கலங்க வேண்டாம். நேற்றுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் நான் தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கின்றேன். உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் என்று நம்மை பார்த்து சொல்கிறார். தேவனுடைய வார்த்தையை நம்புவோமா? அவர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் விட்டு விலகுவதுமில்லை, நம்மை கைவிடுவதுமில்லை. ஆமேன். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆமாப்பா, நீர் நேற்றும் இன்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. மாறுகின்ற உலகில், மாறுகின்ற ஆண்டவரே மனிதர்கள் மத்தியில நீர் எங்களுக்காய் மாறாமல் இருந்து இன்றும் எங்களை ஜீவனோடு வழிநடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழிநடத்திடலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.